விக்னேஸ்வரன் உட்பட எழுக தமிழ் நடத்தியவர்கள் அனைவரும் தமிழ்நாட்டுக்கு போவதற்கு தயாராகவும் என பொதுபலசேன அமைப்பின் செயலாளர் கலகுட அத்தே ஞானசார தேரர் எச்சரித்துள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், උතුරේ විග්නේශ්වරන් මහමැතිවරයාගේ හැසිරීම හරහා மக்களின் வாக்குகளால் வடக்கு முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்ட விக்னேஸ்வரன் இன்று நாங்கள் நினைத்து பார்க்காத முடியாத அளவுக்கு நடந்து கொள்கிறார். இலங்கையின் வரலாற்றையே மாற்றுகிறார். அத்துடன் அவர் இரண்டாவது பிரபாகரனாக நடந்து கொள்கிறார். எங்கே இந்த நாட்டில் நீதியை அமல்படுத்துகின்றவர்கள்? எங்கே இந்த நாட்டில் நீதியை அமல்படுத்துகின்ற கட்டமைப்புகள்? எங்கே இந்த நாட்டில் இறையாண்மை பற்றி பேசுகின்றவர்கள்? நீதிமன்றங்கள், ஜனாதிபதி உட்பட இந்த நல்லாட்சி அமைச்சர்கள் எங்கே? நீதியை அமல்படுத்தும் கட்டமைப்புகள் ஏன் இன்னும் மௌனமாக இருக்கின்றன? இன்னொரு பக்கம் 30 வருடங்களுக்கு மேலாக பூசை செய்து மீட்டு எடுத்த இந்த தாய் நாடு இன்னும் ஒரு முறை அதே இடத்திற்கு கொண்டு செல்லும் நிலை. இவர்களது இந்த நடவடிக்கையானது வடக்கு கிழக்கை மாத்திரமல்ல முழு நாட்டையும் பாதிக்கும் என்ற யதார்த்தத்தை நாட்டு மக்கள் புரிந்து கொள்வார்கள். நாங்கள் விக்னேஸ்வரனுக்கு ஒன்று சொல்ல வேண்டும். சிங்களவர்களிடம் சண்டித்தனம் காட்ட வர வேண்டாம். சிங்களவர்களின் நிலத்தில் வசித்துக் கொண்டு இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டாம் என்று. எனக்கு விக்னேஸ்வரனை சந்திக்க கிடைத்தால் நீங்கள் எல்லோரும் தயாராகுங்கள், தமிழ்நாட்டுக்கு போவதற்கு என சொல்லுவேன். இப்படி நான் சொல்ல வேண்டுமா? இப்படி நடக்க வேண்டுமா? சிங்கள மக்கள் அமைதியாக இருக்கின்றார்கள். அரசியல்வாதிகள் அமைதியாக இருந்ததற்கு நாங்கள் அமைதியாக இருக்க போவதில்லை. කෑපතේ පහරන්න නැතුව අපිට මුලට ගියොත් කියන්න වෙන උඹලා ඔක්කොම ලෑස්ති වෙලා තමිල්නාඩුවට යන්න කියලා.